வாங்க. ஆ நல்லா இருமா. என் தங்கம். இல்ல புள்ள மேல ஒரு துரும்பு கூட படாம பாத்துக்கல. ஏய் மடப்பாயல, என்ன சத்தம்ல இது? ரொம்ப சிரிக்காதீங்க மைனி. பொடா கோட்டிக்கார பையன். நம்ம சொந்தக்கார பையன் தாம்மா. இந்த குடும்பத்துல ஒருத்த மாதிரி. அதான் உரிமையில அப்படி பேசுதான். நீ தப்பா எடுத்துக்காத. தெரியுமா? சம்பத், கிச்சன்ல பால் இருக்கு பார், போய் எடுத்துட்டு வா. மதி, இன்னைக்கு நாள் ரொம்ப நல்லா இருக்கு. நீ பாலை குடிச்சிட்டு வெயிட் பண்ணு. அரவிந்த் அப்புறமா வருவான். போ. தோசை ஊற்றி சாப்பிடு, இல்லைன்னா கொஞ்சம் பாலாவது குடிச்சிட்டு தூங்கு. என்ன? ஏன் இருந்து பாலை குத்துட்டு வரது தானே? எல்லா வயசுலயும் பொம்பளைங்களுக்கு பால் வந்தா ஊர்ல நோயே இருக்காது, தெரியுமாடி? அதுவும் சரிதான். எப்படிக்கா படிக்குது புள்ள? கற்பூரமா படிக்குதுன்னு கோச்சிங் சார் சொன்னாரு. அதை மட்டும் டாக்டரா பார்த்துட்டேன்னா அதுக்கப்புறம் கூவத்திலேயே கரைஞ்சு போனாலும் நிம்மதி தான். இங்க நம்மலாம் படிக்கிறதே கஷ்டம். கூட்டுற குப்பையில வர காசு வயிற்றுக்கும் வாடகைக்குமே பத்தாது. நீ எப்படிக்கா டாக்டருக்கு படிக்க வைக்கிற? அதுக்கு தான் கொஞ்சம் சேர்த்து வச்சேன். பத்தலைன்னு மூர்த்தி கிட்ட வட்டிக்கு வாங்கினேன். வட்டி குட்டி போட்டு இப்போ 80,000. அவன் கொடுத்த ஒரு மாதம் டைமை முடிஞ்சு இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஃபோன் மேலே ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு கூட எப்போ வேணா வந்துடுவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாண்டி பயமாக இருக்கு. யாரு பணத்தையே சோறா தூண்டாத பண்ணாடி கிட்ட போய் வாங்கியிருக்கியே, அதுக்கு உன் புள்ள படிக்காமே இருந்திருக்கலாம். வேற 2 பேருக்கிட்ட கேட்டிருக்கேன், நாளைக்கு சொல்றேன்னு இருக்காங்க. ஏய், உனக்கு யாராவது தெரிஞ்சா சொல்ல. கேட்டு பாக்குறேன்க்கா. நம்ம சூப்பர்வைசர் எதனா கேட்டா கொடுப்பாரா? எச்சு கையிலே காக்கா விட்டாத பாடு. அவன் கொடுப்பானா? 80,000க்கு எத்தனை சேவல் தெரியுமா உனக்கு? நக்கலா? பா போய் வேலையை அப்புறமா போய் வாங்குறது 10,000 சம்பளம், உனக்கு 80,000 வேணுமா? நானே அதை முழுசாக பார்த்துக்கிறேன். ஹாய்ப்பா. ஹாய். அம்மா தோசை. ஐயோ டைம் ஆச்சு. தோசை தானே கேட்டேன். ஏதோ கடன் கேட்ட மாதிரி மூஞ்ச வச்சுக்கிற. பாருப்பா இந்த அம்மாவை. சாப்பிட்றதுல காட்டுற அக்கறையை கொஞ்சம் குடும்பத்திலையும் காமிச்சா நல்லா இருக்கும். ஏய், சும்மா இருக்க மாட்டே நீ. வேலைக்கெல்லாம் போய் கிழிச்சது போதும். முதல்ல நல்ல மாப்பிளைய பேசு. பொண்ணை பத்தி பேசினா போதுமே. எப்ப பாரு என்னையே கத்த வேண்டியது. நீ சாப்பிடு. அம்மா, எனக்கு ஆஃபீஸ் டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேய் சாப்பிட்டு போடா. இல்லைம்மா, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு, நான் ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன். அண்ணா அண்ணா, என்ன? வண்டியை சர்வீஸ் கொடுத்துருக்கேன். என்ன பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிட்டியா? முடிஞ்சா ஆஃபீஸில் நடந்து போ, அப்போ தான் உனக்கு கொழுப்பு குறையும். வரேன்ப்பா. நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்ப்பா. பாப்பா, ஒரு நிமிஷம்மா. எனக்கு என் பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும்மா. அதுக்காக என் பொண்ணு சரி எல்லாமே பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. காதல் அரசல் புரசலாக நிறைய விஷயம் கேட்டேன். இதுவரை உண்மையாக இருந்தால் கூட பரவாயில்லம்மா. ஆனால் அது இனிமேல் நடக்காமல் பார்த்துக்க. அப்பா,
அவன் ரொம்ப நல்ல பையன்ப்பா. ம். ஐடியில் வேலை, ஓ கை நிறைய சம்பளம், ஆ நல்ல குடும்பம் வேறப்பா. தாம்பரத்தில் சொந்தமாக வீடு கூட இருக்குப்பா. ஓ எல்லாத்த விட முக்கியமாக எல்லார்கிட்டேயும் அன்பாகவும் நேர்மையாகவும் இருக்கான்ப்பா. மா நானும் எல்லார்கிட்டயும் அன்பாவும் நேர்மையாகவும் தான் இருக்கேன். நீ வேணா எல்லார்கிட்டயும் கேட்டு பாரு. இங்க வா, இதோ பாருடா, என் சமூகத்தில் பொண்ணா ஜாதியான்னு கேட்டா நான் என் ஜாதின்னு தான் சொல்லுவேன். ம் அன்பா இருக்கேன்னு சொல்லுங்க, நேர்மையா இருக்கேன்னுலாம் சொல்லாதீங்க. ஜாதி தான் உங்க நேர்மையா? வரேன்ப்பா. பாப்பா பத்திரமா போயிட்டு வா. அப்பா, நான் இன்னும் பாப்பா இல்லை, எனக்கு அனிதான்னு ஒரு பேர் இருக்கு. வரேன். என்னங்க நீங்க பேசிட்டே இருக்கீங்க, அவ பாட்டுக்கு போயிட்டே இருக்கா? ஏய், என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அவன் எதுவும் சொல்லிடக்கூடாது. ராஜா, நம்ம எதிர்பார்த்த மாதிரியே ஒரு கிட்னி மேட்ச் ஆகிருக்கு. டோனர் கிட்ட உங்கள் நிலைமை பற்றி சொன்னேன், ஒத்துக்கிட்டாங்க. நம்மளால் முடிஞ்சது கொடுக்கலாம். பிளட் குரூப், கிராஸ் மேட்சிங் டெஸ்ட் உட்பட 13 டெஸ்ட் உங்கள் ஒய்ஃபுக்கும் 15 டெஸ்ட் கிட்னி கொடுக்குறவங்களுக்கும் எடுத்தாச்சு. எல்லாமே பக்கா மேட்ச் ஆகுது. அப்புறம் உடனே ஆப்ரேஷன் ஆரம்பிச்சிடலாம்ல சார்? பண்ணிடலாம், அதுக்கு தானே உங்களை வர சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு சில லீகல் ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போது ஒரு தாசில்தார் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டோட அப்ரூவல் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளால் ஆப்ரேஷன் பண்ண முடியும். அது நீங்களும் பண்ணலாம், ஆனால் ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு டைம் இல்லை. ரேச்சல் ரொம்ப வீக்காக இருக்காங்க. இனிமேல் டயாலிசிஸ் பண்ணால் அவங்களுக்கு தாங்கக்கூடிய சக்தி இல்லை. அதனால தான் அவங்கள நான் டிஸ்சார்ஜ் பண்ணல. ஸோ எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ அவ்வளோ நல்லது. ஆப்ரேஷன் பண்ணால் எவ்வளோ செலவாகும் சார்? ஏற்கனவே சொன்னது தான், மினிமம் 15 lakhs ஆகும். அப்போ பணத்தை எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ண டாக்டர் சார்? என்கிட்ட கேட்டிங்கன்னா நாளைக்குள்ளேன்னு சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணுறது நல்லது. பாட்டு மட்டும் துணையாக மூர்த்தி, நான் இல்லாத சொல்ல வீட்டாண்டு எதுக்கு வந்த? என்ன சிஸ்டர், வாங்கி தோணுதுக்கு வட்டி கட்ட தூப்பில்ல, ஏன் வந்த நான் கேட்குறேன். இந்த பிச்சை காசை வாங்கிறதுக்கு ஊட்டாண்ட என்ன வர வச்சிட்டல. பசங்க ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேன், நேரில் வந்தாலும் பதில் சொல்ல மாட்டேன். ஆனால் ஊட்டாண்ட ஏன் வந்தேன்னு மட்டும் கேட்க தெரியுது. வந்தது கூட ஒரு வகையில் நல்லா தான் இருக்கு. நீ சொல்லு. கொஞ்சம் டைம் கொடு மூர்த்தி, எப்படின்னா தந்துடுறேன். 1 hour போதுமா? சரி, உனக்கு நாளைக்கு ஒரு நாள் முழுசாக டைம் தரேன். நாளைக்கு சாயங்காலம் நான் வருவேன். என் துட்டு எனக்கு மொத்தமாக வந்துடணும். இல்லை ஏய் ஒத்த, நீ ஏன்டா இப்படி மொச்சு நிற்கிற? ஒத்தே அம்மா, அண்ணா, என்னடா கண்ணுக்குட்டியை விட பசுமாடு சூப்பர்லண்ணா. வா 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 வா. ஏய், என்னதான் இருந்தாலும் கண்ணுக்குட்டி வரிச்சுண்டா. நீ சொன்னா கரெக்டு தான். வண்டி எடு, வண்டி எடு.
ஹலோ அப்பா. மதி எப்படிலாம் இருக்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்க அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருக்கும்மா. நீ இல்லாதான் குறைய தவிர வேற ஒரு குறையும் இல்லைம்மா. அங்கே வீட்டில் எல்லாரும் எப்படி? மாப்பிள்ளை நல்லா பார்த்துக்கிறாரம்மா? அதுக்கெல்லாம் இங்க குறையே இல்லப்பா. இங்க எல்லாரும் நல்லா பாத்துக்கிறாங்க. உன் வாயால் இதை கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? அப்பாவுக்கு மட்டும் ஒரு கவலை இருக்கு. உன்னை நல்லா படிக்க வச்சேன், அதே போல் ஒரு நல்ல வேலைக்கு போய் சொந்த காலம் நிற்கணும்னு நினச்சேன். அதுக்குள்ளே உன்னை கல்யாண கோலத்தில் பார்க்க வச்சுட்டாங்க நம்ம டாக்டர் அம்மா. அதுக்கு என்னப்பா, இப்போ கூட நான் வேலைக்கு போலாம்ல? அப்பா சம்மந்தி, அப்பா பொண்ணுங்க வேலைக்கு போறது எங்க குடும்ப வழக்கம் இல்லை. அப்பா லைன்ல இருக்கீங்களா? ஐயா உண்டு, வச்சிடுறேம்மா. அப்பா ரீத்து. ஓகே சார். என்னக்கா பண்ண சொல்கிற? 2 நல்ல லோனு சேங்ஷன் ஆகிடுன்னு அந்த குடிசார் தான் சொன்னான். அதை நம்பி தான் சொன்னேன். இப்போ என்னென்னா காலையிலே ஃபோனை போட்டு மேனேஜர் லீவு, பணம் கிடைக்க எப்படி 10 நாள் ஆகுன்றான். அக்கா நான் சொன்னல தண்டல்காரன் அவன் தான்க்கா. ஐயோ, ஆமா இங்கே தானே இருந்துச்சு, எங்கே போச்சு காணோம்? ஐயா இங்கே வந்து நிற்கிற, உங்களுக்காக தானே கூட்டின்னு வந்தேன். நான் அவங்ககிட்ட ஏற்கனவே காசு வாங்கியிருக்கேன்டி. அதில் ஒரு 1000 ரூபாய் இன்னும் கொடுக்கவே இல்லை. அதான் வந்து ஒளிஞ்சுக்கிட்டேன். எல்லா இடத்துலையும் கேட்டு பார்த்துட்டேன், எங்கேயுமே கிடைக்கல. அந்த புறம்போக்கு நாய்கிட்ட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்காத. காசுக்காக எந்த எல்லைக்கும் போவான்னு சொன்னல. முத தடவை பிள்ளைய படிக்க வைக்கணும்னு வந்து நிக்கிற. கல்யாணம் குழந்தை குட்டின்னு நினைச்சாலே பயமா இருக்கு. இதுக்கு தான் நான் கல்யாணமே பண்ணிக்கல. உன்னை யாரும் கட்டிக்கல. சரி சரி, அதை விடு. மூர்த்தி ஒரு மாதிரி கிறுக்கு பிடிச்சவன். அவன் கூட பழகினப்பவே தெரியும். நம்ம போலீஸ் கிட்ட போலாமா? போலீஸ் என்னைக்கு இல்லாதவனுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கு? நீ வரையா இல்லையா? எனக்கு வேற வழி தெரியல. நீ வந்தாலும் சரி வராட்டியும் சரி, நான் போகத்தான் போறேன். பேய்கிட்ட பயந்து பிசாசு கிட்ட வந்த கதையா மூர்த்தி மேலே கம்ப்ளைண்ட் இங்கே வந்திருக்க? நைட் அடிக்கிற சரக்கு சைட் டிஷ்லாம் யார் காசுங்கிற? எல்லாம் அவன் காசு தான். இப்போ பாருமா, பொண்ணு அவன் வச்ச கெடுக்குள்ளே வாங்கின பணத்தை திருப்பி கொடு, இல்லை உன் பொண்ணை கூட்டிக்கிட்டு ஊரை விட்டு ஓடி போயிடு. புரியுதா? ஏய், நீ அவனுடைய பழைய கூட்டாளி தானே, உனக்கு தெரியாதே? இப்போ பார், பணம்னு வந்துட்டா ஆம்பளை பொம்பளை தான் பார்க்க மாட்டான். ஆமாம், உன் பொண்ணு என்ன பண்ணுது? சொல்லுமா. டாக்டருக்கு படிக்கிறான். படிக்கிறானா? திருநங்க. ஓ, திருநங்கையா? நான் கூட ஏதோ பொண்ணுன்னு நினச்சி பேசிங்கிறேன். என்ன கட்பா போயிடா. இதெல்லாம் டாக்டர் ஆகி சார். ஏய் சே, வாய மூடு. எல்லாம் ஒரு கேஸுன்னு வந்துக்குது பார். ஐயா, உங்களை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டாருங்கய்யா. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த ஆம்பளைங்களை எப்படிதான் இல்லை, கற்பனை உடம்புலையா இருக்கு, அது மனசுல இல்லை இருக்கு. அவர் ஏதோ ஈஸியா ஊரை விட்டு போயிடுன்னு சொல்லிட்டாரு. அவன் இன்னும் படிச்சு கூட முடிக்கலையே. போலீஸ்காரன் தெரிஞ்சவனா இருந்தாலும் பாலிடிக்ஸ்க்கும் பணத்துக்கும் தான் பயப்படுவான். நீ பயப்படாம போ, நான் எங்கேயாவது கேட்டு பார்க்குறேன். வேலு, சொல்லுங்க சார்.
எப்படிமா இருக்க? சூப்பராக இருக்குது சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா தான் இருக்கு. இன்னைக்கு காலையில் ராஜலட்சுமி நகர் தாம்பரத்தில் ஒரு பஞ்சாயத்து சார், இது முடிச்சுட்டு வரலான்னு பார்த்தா ஒரே டிராஃபிக்கு. திருவள்ளூர் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். பூஜை ஒன்றுங்க, அதான். சரி பார்க்கலாம். ஓகே சார், ஓகே பார்க்கலாம். ஹலோ, சொல்லு பங்காளி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் பங்காளி. சாமி புண்ணியத்தில் நல்லா இருக்கேன். என்ன காலையில் என்ன விஷயம்? நம்ம சொந்தக்கார புள்ள அந்த ஒரு காலனி பயலோட பழகி தொலைச்சிட்டா. அது தெரிஞ்ச நம்ம பயலுக்கு அந்த பயலை தேடி பிடிச்சி போட்டாங்க. சரி, இன்சுக்கிட்ட போய் பேசலான்னா அவன் ரொம்ப நாய நேர்மையெல்லாம் பேசுகிறான். அதான் நீ கொஞ்சம் வந்து பேசணும் பங்காளி. அதுக்கு என்ன பங்காளி யோசிச்சு பேசுற? நம்ம சமூகத்தில் யாருக்காவது ஒண்ணுன்னா நம்ம தானே முன்ன நிக்கணும். அப்புறம் என்ன மைத்துக்கு நான் பத்திரிகை நடத்துறேன்? அதுக்கு தான் பங்காளி உன்னை கூப்பிட்டேன். நான் பேசுறேன் இன்ஸ்பெக்டர் கிட்ட. தேங்க்ஸ்யா. நீ பேசிடு, நான் ஸ்டேஷனுக்கு போயிடுறேன். சரி பங்காளி, வச்சிரு. சாருக்கு ஒரு வாரம் ஆயிடுச்சுல என்ன வெளியில கூட்டிட்டு போறதுக்கு. இல்லை, இன்னைக்கு தான் கொஞ்சம் ஃப்ரீயான. மதி, அம்மா எங்க கிளம்பிட்டீங்க? இங்கே தான்மா, பக்கத்தில் ஆழ்வார்பேட்டை இருக்கும். மதி, இதெல்லாம் வேண்டாமா. வெளியில போகும்போது புடவையில போ, சரியா? பேண்ட் சட்டெல்லாம் வேணாம். அதுக்கு என்ன, நல்லா தானே இருக்கு. எது வேணும் வேணாங்கிறது எனக்கு தெரியும். பேசாம சாப்பிடுங்க. சரிம்மா. சொல்லுமாமே. டேய், எங்கடா இருக்க? கார் அடிச்சுல? ஏன் டென்ஷன் ஆகுற? காரில் தான் வந்துட்டு இருக்கேன். இந்த பாஷா நம்பிட்டல்ல. சரி, நீ டெலிவரி பண்ணுறல? என்னது டெலிவரியா? சான்ஸே இல்லை. ஏன் குமார் என்னாச்சு? என்னன்னே தெரியல, போகிறப்போ கடைசி நேரத்தில் சொதப்பிட்டான். சரி விட, நான் பார்த்துக்கிறேன். பெட்ரோல் இருக்கா? நமக்காகவே டேங்கை ஃபுல் பண்ணி வச்சிருந்தான். பக்கா சீக்கிரம். ஓகே. ரேச்சலுக்கு ஒன்றா ஆகாதுடா, நீ கவலைப்படாது. எடுத்துக்கோங்கண்ணே. எவ்வளோண்ணே வேணும்? அது நிறையா சொல்கிறாங்க சிஸ்டர். உன்னால் முடிஞ்சது கொடுமா. தேங்க்ஸ்மா. டே இருக்கட்டும்டா, உனக்கா இது கூட பண்ண மாட்டோமா? பாருங்க அண்ணே, அந்த ஆட்டோ சாவியை மட்டும் வச்சுட்டு போறீங்களா? சாரி மச்சி. ஐயோ அம்மா, ஏந்திரி. பல நாசமா பண்ணவனே. ஏந்திரி, மெதுவா ஏந்திரி. இருட்டில் வச்சு செஞ்சுட்டு காசு கூட கொடுக்காம போறான் பாரு, தெரு பொறுக்கி நாயே. ஏந்திரிமா நீ. வா எந்திரி. அப்பா மெதுவா. ஐயோ, மெதுவா பார்த்து. உட்காரு. அப்படியே உட்காரு. எங்க காட்டு. ஐயோ, கை எப்படி நீட்டு. ஐயோ, ரொம்ப வலிக்குதா? இல்லக்கா, மெதுவாக்கா. ஐயோ, ஆஸ்பத்திரி தான் போலாமா? இல்லக்கா, ஃப்ரெண்டு வந்துடுவான். ஏண்டி, இந்த வேலை பார்க்கறதுக்கு வேற வேலை பார்க்கலாம்ல? போங்கக்கா, வேலை கொடுத்துட்டாலும் எங்களுக்கு வீடு வாடகைக்கு கொடுக்க சொல்லுங்க. எங்களை பெற்றவங்க புரிஞ்சுக்கிட்டா நாங்கள் ஏன் இப்படி வந்து ரோட்டில் நிற்க போகிறோம்? எங்களுக்கும் படிச்சுட்டு வேலைக்கு போகணுன்னு தான் ஆசை.
எங்கே விட்டாங்க. வரேங்க்கா. Five minutes, huh? இது இது எப்படி வந்து சரி, வேலுக்கு ஃபோன் பண்ணுவோம். ஓ சரி, வேலுக்கிட்டே கொடுத்துட்டு போயிடலாம். அப்பா, தம்பி, பாப்பா இன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அந்த பையனை கல்யாணம் பண்ண போகிறானப்பா. உனக்கு எப்படி தெரியும்? என் ஃப்ரெண்டு தான்ப்பா ஃபோன் பண்ணி சொன்னான். நீ எங்கடா இருக்க? ஆஃபீஸில் தான்ப்பா இருக்கேன். நீ உடனே போய் அந்த ஓடுகால் இணையோட கையை காலெல்லாம் உட. நான் வந்துடுறேன். வேணாம்ப்பா, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு. சனியை எங்கேயா போய் தொலைது, விட்டுருங்க. டேய், அப்படிலாம் விட முடியாது. விடவும் கூடாதுடா. ஊர்ல ஒரு பஞ்சாயத்துன்னா நான் போய் நிக்கிறேன்ல. இப்ப என் வீட்டுல ஒரு பஞ்சாயத்து வச்சிருக்கான். அப்பா பச்சை கேளுடா. நம்மளுக்கு பரம்பரை மானம் கௌரவம் தான் முக்கியம். புரியுதா? இப்ப பேசுறதுக்கு நேரம் இல்ல. நான் சொல்றதை செய். சரிப்பா. வயசுக்கு வந்த உடனே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். படிக்கிறதுக்கு வெளியே அனுப்பிச்சா பொறிக்கிட்டு தெரியுது. சார், உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? இல்லை சார், எனக்கு ஒன்றும் இல்லை. நான் தான் தப்பாக வந்துட்டேன். காரில் வரீங்க, பார்த்து வர மாட்டீங்களா? சார் அவர் மேலே ஒன்றும் தப்பு இல்லை. நான் தான் ரைட் ஏறிட்டேன் சார். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். நீங்கள் பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். தேங்க்யூ. சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், எப்படியும் போரூர் டோல் வழியாக தானே போவீங்க. எனக்கு கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா ப்ளீஸ்? சார், உட்காருங்க. சார், நான் வேணா ஓட்டா? ஓ வெயிட் சார். சார், நான் விருகம்பாக்கம் வரைக்கும் போகணும். போகிற வழியில் இறங்கிக்கலாமா சார்? சார், நீங்கள் ரொம்ப பதட்டமாக இருக்கீங்க. நான் இறங்கின அப்புறமா பத்திரமா போயிடுவீங்கல்ல? நானும் விருகம்பாக்கம் தான். ஓ சூப்பர் சார். சொல்டா. டேய், எங்கடா இருக்க? வந்துட்டே இருக்கேன். சீக்கிரம் வாடா. உன் கேர்ள் ஃப்ரெண்டை வர இங்கே சமாளிக்க முடியலடா. அவர் ரொம்ப பயப்படுறா. இன்னும் ½ அன் ஹவரில் அங்கே இருப்பேன். எதுக்கு பயப்படணும்? அதான் எல்லாம் லீகலாக தானே பண்ணுறோம். இந்த ஈரவங்க எல்லாம் எனக்கு தெரியும். நான் ஃபோன் அவட்ட கொடுக்குறேன், நீ அவட்டே பேசிக்கோ. இருடா, இப்போ நீ ஃபோன் அவகிட்ட கொடுத்தா எனக்கு அங்கே வர்றதுக்கு 1 ஹவர் ஆகும். சீக்கிரம் வாடா. ஓ, லீகல் சாரி சொல்கிறான். போகலாம். ஆம்.
சாவித்ரி என்ன காலங்கத்தால ஒத்து என்ன பண்ணிட்டு இருக்க? ஊரே நம்மளை பத்தி தப்பா பேசிட்டு இருக்கு. வெறுமாயம் பண்றவங்களுக்கு வெத்த என்ன இதெல்லாம்? இங்க கொடு. பக்கா ஒரிஜினல். இது எப்படி உன் கையில? என்ன மூர்த்தியை மட்டையாக்கலான்னு பாக்குறியா? எல்லாராலையும் சுட முடியாது. ஒருத்தரை சுடணும்னா முதல்ல துப்பாக்கியை நேரா பிடிக்கணும். ஒரு கை விலகாம இருக்க இன்னொரு கையை சேர்த்து பிடிக்கணும். எதை சுடுறோமோ அதை மட்டும்தான் குறி பார்க்கணும். நான் என்ன ஒன்ன மாதிரி நினைச்சியா? போலீஸ்காரன் கால் நரம்பு அத்து கூட தெரிந்தல்ல பரணி. கொல்ற புத்தி கடவுள் எனக்கு கொடுத்திருந்தா என் புருஷங்கார என்னை விட்டு ஓடின போதே அவனை தேடி பிடிச்சு கொண்டிருப்பேன். என்ன பண்ணும் தெரியல, அதனால எடுத்துட்டு வந்துட்டேன். போலீஸ் கிட்ட கொடுத்துடலாமா? போலீஸ் எல்லாம் வேணாம். ஜோதி ஜோதி என்ன ஜோதி வாடகை என்னாச்சு? இல்லக்கா, நானே உங்ககிட்ட சொல்லலான்ட்டு இருந்தேன். அடுத்த மாசம் சேர்த்து நீ வாங்கிக்கலாம். தான் ஒழுங்கா கொடுத்துட்டு இருந்த, நீ இப்படி பண்றியே என்னப்பா? சரி அடுத்த மாசம் சேர்த்து கொடு. சரிக்கா. ஹலோ அப்பா. ஏம்ல தங்கம், காலையிலே ஃபோனு. மாப்பிள்ளை வந்தாச்சா? அரவிந்த் நாளைக்கு தான் வருவார். நீங்கள் எப்படி இருக்கீங்கப்பா? ஏம்ல உன் குரல் டல்லாக இருக்கு, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. பிறகு எதுவும் இல்லைன்னு நீ சொல்லும்போ அங்கே ஏதோ இருக்குன்னு தானே கணக்கு. யார் யார்கிட்ட எங்கே எப்படி நடந்துக்கணும்னு உனக்கு தெரியுமா? அதுபடி நீ பார்த்து நடந்துக்கலேன்னு. ஹலோ மச்சான், ஒன்றும் இல்லடா, கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அது ஏன் தயங்குற? சொல்லுமாமே, எவ்வளோ வேணும்? ஜிபே பண்ணி விட்றேன். ஒரு 15 லட்ச ரூபா வேணும் மச்சான். எது 5 லட்சமா? டேய் அவள்லாம் நான் வர்த்துலடா. தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் கேட்டு பார்த்தாச்சு, எங்கேயும் கிடைக்கல. எப்படியாவது நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபா கடனாக கொடுத்தீங்கன்னா ரேச்சலை காப்பாற்றணும். எங்கள் முன்னாடி இப்படி வந்து நிற்க உனக்கு வெக்கமல்ல? வெக்கமாக தான் இருக்குது. என்னானாலும் உங்கள் முன்னாடி நிற்கக்கூடாதுன்னு ரோசமாக தான் இருந்தேன். ஆனால் அதை வச்சு நான் என்ன பண்ணுறது? நான் அசிங்கப்படுறதோட ரேச்சல் பொழைக்கணும் சார். நாங்கள் அசிங்கப்பட்டதை விடவடா நீ பட்டுட்ட? அவ உன் கூட வந்ததுக்கு இத்தனை நாள் வாழ்ந்ததே பெரிய விஷயம். ஜீசஸ் சும்மா வாடா சொன்னாரு பாவத்தின் சம்பளம் மரணம்னு. பாடி வந்துட்டான் பேசுறது. சொல்லலாம். ராஜா, ஒரு வேலை இருக்கு, டெலிவரி பண்ணுறியா? காசு தருவியா? $25,000 தரலாம். என்ன சேட்டு பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டா? இதனோட வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். கொஞ்சம் பார்த்து பண்ணு சேட்டு. ஏ ஜோதி, பொருள் என்ன புதுசாக பார்க்குற மாதிரி சொல்கிறேன்? இதெல்லாம் உன் காலம் மாதிரி இல்லை. இப்போல்லாம் தெருவுக்கு தெருவு பீஸா விற்கிற மாதிரி பொருள் கிடைக்குது. இன்னும் வேணா 5000 போட்டு தரேன், அதுவும் உனக்காகத்தான். சாயங்காலம் பொருளோட வா, காசை வாங்கி போயிட்டே இரு. இது தப்பு இல்லையா? இப்போ சரி தப்பு பார்க்குற டைம் இல்லை. நமக்கு தேவை துட்டு. இதை எங்கே கொண்டு போய் கொடுத்தாலும் பிரச்சனை நமக்கு தான். சேட்டு ரொம்ப நம்பிக்கையான ஆள் சாவித்திரி. அவனை எனக்கு ரொம்ப நாளாக தெரியும்.
சும்மா மூர்த்திகிட்ட போய் டைம் கேட்குறத விட 40,000 கொடுத்து மீதி சீக்கிரம் தரேன்னு சொல்லு, ஒத்துக்குவான். ம், என்ன பார்க்குற? சேட்டு ஒரு 30,000 தருவான், இதில் ஒரு 10,000 இருக்குது, மொத்தம் 40,000. ஏய், உனக்கு எது இவ்வளோ பணம்? காலையில் கூட வாடகை காசு இல்லைன்னு சொன்ன. இல்லை, நேற்று தான் சம்பளம் வாங்கினேன். என்ன தேங்க்ஸ் சொல்ல போறியா? எனக்கு நீ யார் இருக்கா? கார்த்தி என் புள்ள மாதிரி தானே. மதி, என்ன தேடுற? ஒன்றும் இல்லையே, ட்ரெஸ் எடுத்து வைக்கிறேன். நான் ஒன்றும் வாங்கிட்டு வரல. ஆமாம், அப்படியே வாங்கிட்டு வந்துட்டாலும். ஒன்றும் வாங்கிட்டு வரலன்னு சொன்னீங்க, அப்போ இது என்ன? ஏய், அது ஆக்சுவலி வந்து இதெல்லாம் எனக்கு பழக்கம் இல்லை, பட் தேங்க்யூ. தேவைகள் தான் அறத்தை தீர்மானிக்குதுன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? பாய் ராஜா. வணக்கம் பாஸ், டெலிவரியா? சுத்தி வரதுல இருந்து வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடிட்டுறோம். அவர் மாதிரி சர்வாதிகாரம் தானே. டேய், இது என்ன கத்தினேக்குது? சரி, ஆஃப் பண்றா. இதெல்லாம் எப்போ நிப்பாட்ட போறீங்க? உனக்கு புரியாததை சொன்னா கத்துற மாதிரி இருக்கும்ல. உனக்கு மட்டும் புரிஞ்சிச்சாக்கும். இது பாவம்டா, கடவுளுக்கே அடுக்காது. இந்த உலகத்திலேயே கடவுளா இருக்கிறது தான் கொடுமையான வேலை. அது சரி. கடவுள் பாவண்டா. 2 பேர் கும்பிடுவானுங்க, 2 பேர் திட்டுவானுங்க. திடீர்னு பார்த்தா அதே கடவுளை திட்டு போயிடுவானுங்க. இதில் கொடுமை என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி இருக்கிறது தான் பெரிய கொடுமையே. என்னடா சர்க்காசமா? சர்க்காசம் இல்லை மச்சி, ராஜா சொல்றதா ரியலிசம். பொத்து ஓவரா பேசியாச்சு, கொஞ்சம் மூட்றியா? நான் பேசுறத வேணா நிறுத்தலாம், ஆனா ஊர் வாயை நிறுத்த முடியாது. கேட்டுக்க, உனக்கு தான். என்ன ஊர்வலமா போற? எப்போ டெலிவரி போறேன்னு எனக்கு தெரியும். ஹாப்பி பர்த்டே டு யூ டியர் மதி. ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி பர்த்டே மதி. இந்த மாதிரி பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்ணதே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ் எல்லாம் வேணாம். கேக் வாங்கினதுக்கு உன் புருஷன் கிட்ட 1500 ரூபாய் வாங்கித்தா போதும். காசு தானே. ஏதோ ஜெயிலுன்னு சொன்னேன், லூஸு. ஆமா சொன்னேன், எனக்கு என்ன தெரியும் அவ ஆள் வந்தது என்னை அப்படியே கழட்டி விட்டுருவான்னு. அதனால தான் நானே வாலண்டியரே வந்து சரண்டர் ஆயிட்டேன். ஒரு காஃபி கிடைக்குமா? காஃபி லைட்டாக வேணுமா ஸ்ட்ராங்காக வேணுமா? ஸ்ட்ராங்கா. 1 மினிட். உனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வந்த, ஆனால் நீயே வந்துட்ட. தேங்க்ஸ். எங்கடா அவ? அங்கே பார், அந்த பையன் அவன் இன்னும் வரல. பா போயிட்டியா? வந்துட்டப்பா. அவளை பார்த்தியா? அங்கே தான் இருக்காளா? இங்கே தான்ப்பா இருக்கா, நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு. எனக்கு வர கோவத்துக்கு அவளை. டேய் டேய் டேய், நீ அவளை ஒன்றும் பண்ணாத, நான் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண. சரியா? அந்த பையனை பார்த்தியா? பா நல்லா விசாரிச்சிட்டேன், அந்த பையன் இன்னும் வரல போல. அவனுக்காக தான் எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. நீங்கள் எப்போ வரீங்க? நான் வந்துட்டே இருக்கேன், கொஞ்சம் வெயிட் பண்ணு. சரிப்பா. என்ன? அப்பா வந்துட்டு இருக்காரு. ஓ, வரட்டும். ரீத்து, ரீத்து, இந்த ரீத்து எங்கே போனா? 2 நாளாக ஆளே காணோம். இவ எப்போ போறா எப்போ வரான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. மதி, என்னாச்சுமா? கொஞ்சம் டயர்டாக இருக்குமா? சம்பத்து, தண்ணி எடுத்துட்டு வா. வாயில் எடுத்தியாம்மா? ஆமாம். ஏ ராசாத்தி,
அரவிந்த் எங்க போனாரு? இந்த கட்டுரைக்கு இப்படி ஒரு வரவேற்பு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதிகாரத்துக்கு எதிரான பேராயுதமே நம்மளுடைய அழுத்தமான எழுத்தும் பேச்சும் தான். இதை நம்ம பெரிய இயக்கமா வளர்த்து எடுக்கணும். அதுக்கப்புறம் பெண் தோழர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன், நம்மளை புனிதப்படுத்துற எந்த தத்துவமும் நமக்கு தேவையில்லை. நம்மளை புனிதப்படுத்துறேன்னு சொல்ற எல்லாரையுமே நம்ம சந்தேகப்படணும். மனிதர்களை புனிதப்படுத்துறதை விட மனிதப்படுத்துறது தான் முதல் தேவையா இருக்கு. ஹலோ 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 சாவித்ரி, எங்க இருக்க ஜோதி? ஏன்னு தெரில, 2வது ஷிஃப்ட்டுக்கு வர மாரிமுத்து இன்னைக்கு வரல. என்னால் இன்னைக்கு வர முடியல. நான் சேட்டு எல்லாம் பேசிட்டேன். அதான் சொன்னால பொருளை பார்த்து காசு தரேன்னு. நீ போயிட்டு வந்துடு என்ன? ஆ சரி, நானே சமாளிச்சுக்கிறேன். பார்த்து பத்திரம். இந்த ரீத்து எங்கே போனா? இவ எப்போ போறா எப்போ வரான்னு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. தோழர், உங்களுக்கு பயமா இல்லையா? எங்க பொய்யா பேசுற அவனே இவ்ளோ தைரியமா பேசும்போது உண்மையை மட்டும் பேசுற நாம ஏன் பயப்படணும்? இப்போ இல்ல தோழர், எப்பவுமே உண்மையும் அறமும் சார்ந்துதான் நான் எழுதுவேன், பேசுவேன். சொல்லுங்க. மேம், உங்களை பார்க்க வெளில ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணுறாரு. எங்க போறேன்னு சொன்னீங்க? விருகம்பாக்கம். விருகம்பாக்கம் தான் சொன்னீங்க. விருகம்பாக்கத்தில் எங்க போறீங்க? அம்மா கார்த்தி, சொல்லுங்க தோழர், நான் தான் கௌரி. சாரி சார், விருகம்பாக்கம் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு போகிறேன். ரெஜிஸ்டர் தாம்பரத்தில் சொந்தமாக வீடு கூட இருக்குப்பா. அப்பா நல்லா விசாரிச்சிட்டேன். அந்த பையன் இன்னும் வரல போல.